யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கீங்க? கேட்கல ஒருத்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். இந்த நாள் வரையும் நம்மை நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் தேவல் யாவையும் சந்தித்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுறதுக்கு முன்பதாக வாயிலினால் அவர் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்த ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, என் தேவைகள் யாவையும் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே உற்சாக மனதோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சபையில் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரச்சனத்தால் எங்களை நிரப்பும். அப்பா எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே உங்களோட சமாதானம் ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் துதித்து ஆராதித்து சந்தோஷமாக பாட போகிறோம். ஆமென். சங்கீதம் 33:1 பார்க்கணும். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவங்களுக்கு தகும். ஆமென். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூற போகிறோம். ஆமென். நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம ஆனந்தமாய் நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து பாடுவோமா இந்த பாடலை? ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவரே சுவை போல் யாரும் இல்லையே, ஆண்டவரே சுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் நிகழ்த்து வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. சொல்லுமா? இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ்,
ஆறுதலருளும் ஆனந்த நந்தமா ஆண்டவரே போல் யாரும் இல்லையே, ஆண்டவரே போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, இன்பம் வேறு எங்கும் இல்லை என்று. ஓ இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே. சத்தமாக இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்கும் இல்லையே, இன்பம் வேறு எங்கும் இல்லையே, இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா. எவ்வளவு பெரியது உங்க கிருபாப்பா. நான் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. இந்த கிருபை என்று மாறாததா இருக்கிறதப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த கிருபை மாறாததா இருக்குது ஆண்டவரே. இந்த கிருபை ஆண்டவரே கர்த்தாவே இந்நாள் வரை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதப்பா. சொல்லாமா உங்க கிருபை போது ஆண்டவரே. கரங்களை வச்சு சொல்லுங்க, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மாறாத உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து பாடுவோமா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைனா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைனா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைனா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைனா என்னை நடத்து. கைகளை வச்சு சொல்லமா. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே ஓ நல்ல கிருபாண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லாமா கிருபாண்டவரே. கிருபையே கிருபையே ஓ
எல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கரங்களை வச்சு சொல்லாமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இந்த நாள்ல ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். Even today we are going to meditate about one thing. தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேய்ப்பனா இருக்கிறார் என்பதை குறித்து தேவனோட பேசிக் கொண்டிருந்தார். And the Lord was speaking, how is the Lord as a shepherd to us? எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும் தேவன் மேய்ப்பனா இருந்து என்னை நடத்தி இருக்கிறார்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். Amen. அவருடைய மந்தையாய் நாம் இருக்கிறோம். அவர் மேய்ப்பனா இருந்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். And we are all his flocks, but he as a shepherd is guiding us. அவர் மேய்ப்பனா இருக்கிற அனுபவத்தை நம்ம தியானிக்கணும்னா நம்ம போக வேண்டிய சிறந்த இடம் எதுன்னு பார்த்தா சங்கீதம் 23. And to meditate about the shepherd, the best place to go is Psalm 23. நம்ம வாசிக்க கேட்கலாமா? 23வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். Psalm 23, first and the second verse. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன ஒரு ஆறுதலான வசனம் இல்ல இது? இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நம்பிக்கை பிறகுது. And when we read this verse, how much hope we have. இந்த மேய்ப்பனா இருக்கிற தேவன் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பிறகுது. And it gives the biggest hope that the Lord is my shepherd and he will guide me. சின்ன பிள்ளையா நான் வளரும் பொழுது இந்த சங்கீதத்தை நான் மனப்பாடம் பண்ணேன்னு சொன்னவங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். Amen. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் வசனம் எந்த அளவுக்கு மிகவும் வல்லமையான பவர்ஃபுல்லான வசனம்னா இந்த வசனத்தை மற்ற வசனங்கள் கூட நிறைய பிள்ளைகள் மிக்ஸ் பண்ணி சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். And how much powerful is this verse is that the children have mixed these verses to the other verses and say. ஒரு பையன் எப்படி சொன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், நான் தாழ்ச்சி அடையேன். God created the heaven and the earth and I shall not want. எந்த அளவுக்குனா வேற ஏதோ ஒரு வசனம் அதோட முடிவுல இந்த வசனம் அவ்வளவு பாதிச்சிருக்குது, அந்த வசனத்தோட எண்ட்ல இதையும் நான் தாழ்ச்சி அடையேன்னு சேர்த்துக்கிட்டாரு இதுல. And he was so much affected by these verses, he was singing another verse and continued to end up in this verse. அப்படியே இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கா இருந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த சங்கீதத்துல இருக்க வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னை தேய்ச்சி இருக்குதுன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்க பாருலாம். Amen. அநேக எழுத்துக்களை ரைட்டிங்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள்லாம் தேவனுக்காக ஜீவனை விடுகிற ரத்த சாட்சியை மறிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அநேக தங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். And many holy saints who have died as a blood martyrs in the last minute, even I walk in the valley of the shadow of death, I shall not want. We have heard saying these verses. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சங்கீதமா இது காணப்படுகிறது. And to that extent this psalm is a powerful psalm. இந்த சங்கீதத்தையும் தாவீது 2 கண்ணோட்டங்களிலே அவர் எழுதுகிறார். And David write this psalm in 2 different angles. இதை எழுதும் பொழுது அவர் ராஜாவா இருக்கிறாரு. And when he was writing this psalm he was a king. ஆனா அவர் ராஜாவா இருக்கிற நேரத்துல அவர் நினைவு கூறுகிறார், நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது நான் ஒரு மெய்ப்பனா இருந்தேன். இந்த அவருடைய சொந்த அனுபவங்கள் தெய்வீக வெளிப்பாடு இது இரண்டும் கலந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று சொல்கிறார்கள். And they are saying that when David was writing this psalm, he was a king. He remembered when he was a shepherd and he mixed both this experience and the depiction of God and writing it. நாமும் நம்முடைய வாழ்க்கையில காரியம் நினைவு அந்த காலத்துலலாம் இந்த காரியம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைவு கூர்ந்து அந்த காரியங்களை செய்யணும். அதே போல தாவீது தன்னுடைய மெய்ப்பனா இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து அதிலிருந்து எப்படி தேவன் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறார் என்பதை குறித்து தெய்வீக வெளிப்பாடோடு நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். We also remember our past days like that. David was also thinking about the days of when he was a shepherd and how God was a shepherd to him and he was writing it. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிற அந்த ஒரு உண்மை
புதிதான ஒரு காரியம் இல்ல, அனைவரும் அறிந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. In the Old Testament, that everyone knows that God is the shepherd and nothing new about it. ஆதியாகமம் 49 நீங்க பார்க்கும் பொழுது யோசேப்பிற்கு யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவன் எப்படி இஸ்ரவேலின் கண்மலையாகவும் மேய்ப்பராகவும் இருக்கிறார் என்று யாக்கோபு அங்க சொல்லுகிற வசனம் காணப்படுகிறது. In Genesis 49th chapter, when Jacob was blessing Joseph, he was saying how the Lord is a shepherd and how is a high mountain to us. தமிழ்ல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வந்து யோசேப்பை பார்த்து அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனா अनेक டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நீங்க பார்க்கும் அது அர்த்தம் என்னன்னா, தேவன் எப்படி இஸ்ரவேலின் அந்த கண்மலையாகவும் ஒரு மேய்ப்பனாகவும் இருந்து நடத்துகிறார் என்று அந்த அர்த்தமாய் காணப்படுகிறது. In many translations it has been said as a Jacob blessing of Joseph, but it is God how he will be a mountain and he will be a shepherd to Israelites. இன்றைக்கும் எதற்கு நமக்கு இது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு மேய்ப்பனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. God should be our shepherd and it is important that he guides us. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு காரியம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. Whether we accept it or not, something or the other is guiding us. இல்ல வேற யாரும் என்ன வழி நடத்தல, யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை யார் வழி நடத்துறது தெரியுமா? உங்களுடைய சொந்த பெருமை உங்களை வழி நடத்திட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாம்சம் உங்களை வழி நடத்துது. அது தேவனுடைய சித்தம் இல்ல. தேவனுடைய ஆவியின் காரியத்தை நாம் கேட்டு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதை பின்பற்றி செல்லுவதே தேவனுடைய சித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. And if you sing no I'm not guided by anything, that means you have been driven by your own flesh and your pride. But when we listen to the word of God and by his guidance, when we walk, we'll be led by him. இந்த 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த அறிந்த ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. And Psalm 23 that we are all very much familiar about. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். And we are going to see it in a very different angle. இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, இந்த 23வது சங்கீதத்துல 3 இடங்களை நான் பார்த்தேன். அந்த 3 இடங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The titles for today's sermon that we saw 3 locations of Psalm 23 and that is what we are going to meditate. மேய்ப்பன் ஒரு பயணத்திலே தன்னுடைய மந்தையை கொண்டு செல்கிறார். A shepherd in a journey taking his old sheep. ஒரு இடத்துல அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. From one place it started. ஒரு இடத்துல அந்த பயணம் நிறைவடைகிறது. And that journey should end up in அந்த பயணம் நிறைவடைவதற்கு முன்பதாக ஒரு சில இடங்கள் வழியாக அந்த மந்தையை இந்த மேய்ப்பன் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க போகிறோம். Before this journey gets over, the shepherd is taking the flocks in different places. அந்த ஒவ்வொரு இடத்தின் வழியாக மேய்ப்பன் கொண்டு செல்லும் பொழுது மந்தைக்கு அநேக நேரம் புரியாது ஏன் இந்த இடத்துல நமக்கு வரோம்னு. ஆனா ஒரு நோக்கத்தோடு மேய்ப்பன் மந்தையை நடத்தி செல்கிறவராய் காணப்படுகிறார். When the shepherd takes in different location, the sheep will not understand why we have been taken here, but he has a different meaning for it. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்காத இடங்கள்ல கொஞ்சம் அவுட்டர்ல போனாலே நம்ம டூர் நிறைய பேர் கூட்டி போவாங்க. Many will take us for a tour, maybe outside Chennai also. அந்த டூர் நீங்க பிளான் பண்ணும்போது அந்த பிளான் பண்றவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம், கடைசில வந்து ஏர்போர்ட்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ விட்டு நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துடலாம். And the tour, the people who is planning the tour, they will see we are going to this place, to the other place and will end up here. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக அந்த ஊழியத்திற்கு என்று நாங்க யுஎஸ் போயிருக்கும் பொழுது நியூயார்க் பகுதியில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள்லாம் எங்களுக்காக ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க, ஒரு டூர் ஒன்று. When Pastor went to America for ministry, his friends there in America have planned a tour for him. அப்போ அந்த 4 நாட்கள் வெவ்வேறு சிட்டிஸ் போற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. And they have planned for 4 days to go in different cities. So ஒரு பஸ்ல அவங்க ஏத்தி விட்டாங்க. அந்த பஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போச்சு. ரெண்டாவது நாள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு 5 மணி நேரம் பஸ் ஓட்டிட்டு போறாங்க. And the first day from one place to the other place they have to travel through the bus. Second day they have to go in a bus for 5 hours. நான் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. And pastor has never visited that place. ஆனா நம்ம கையில தான் மேப்னு ஒன்னு இருக்குல்ல. But we do have maps in our hand. அவன் ஏதோ பிளான் போட்டு போறான். They have already planned something. ஆனா நான் மேப் பார்த்துட்டு இது ஏன் இப்படி போறோம், இப்படி போயிருந்தா பக்கத்துல மேப் எனக்கு காட்டுது. But map was showing why are we going that way, if you go this way it is shorter. நல்ல ஹைவேல போயிருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியா போயிடலாம். இவங்க ஏதோ அவுட்டர் ஊரோட அவுட்டர்ல போற மாதிரி இருக்கேன்னு நான் கேள்வி கேட்டுட்டு வரேன். And he was asking question, this seems to go out of the city, why are we going through this way? அப்பொழுதுதான் அந்த கைடு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நம்ம கொஞ்சம் விலகி இந்த வித்தியாசமான வழியில போனோம்னா நம்ம போற சிட்டிக்கு முன்னாடியே
கார்னிங் அப்படின்ற ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல தான் உலகத்திலே சிறந்த கிளாஸ் மியூசியம் இருக்கு. அந்த கண்ணாடியில செய்கிற பொருட்கள் எல்லாம் அழகாய் செய்கிற மிகவும் சிறந்த ஒரு இடம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போறோம். அதனால தான் அந்த வழியா போறோம்னு சொன்னார் அவர். And the guide was saying, if you go in this way, we will be going to a place called Corning, and that is where the world's best glass museum is there. எனக்கு தெரிஞ்ச வழியில போயிருந்தா ஒரு நாள் இதுல போயிருக்க முடியாது. அந்த டூர் கைட் கரெக்டா பிளான் பண்ணி இருக்கிற ஹைவேல இருந்து வெளியே போயிட்டு வேற ஒரு சிட்டி உள்ள போயிட்டு இந்த அருமையான இடத்தை எங்களுக்கு காண்பிக்கிற அனுபவத்தை நாங்க பார்த்தோம். And this museum is not in a city, but it is in a remote place. But he listened to the guide's way and went to this place of glass of museum in Corning. நம்முடைய மேய்ப்பனும் அநேக இடங்களூடாய் நம்மை நடத்தி நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். Even our shepherd takes us in different location and he guides us. மந்தைக்கு போகிற இடம்லாம் புரியலனாலும் பரவாயில்ல, மேய்ப்பனை பின்தொடர்ந்து போனா இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. It's okay for the flocks who don't understand the ways, but only to listen to the shepherd and follow it will be much better. மேய்ப்பன் மந்தை கிட்ட, பா உன்னுடைய இதெல்லாம் மேப் போட்டு பார்க்கறது உன்னுடைய நோக்கம் இல்லை, உன்னுடைய வேலை இல்லை, என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை பின்தொடர்றது மாத்திரம்தான் உன்னுடைய அழைப்பு என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord says not to see a map and follow it, but to listen my voice and following me is your calling. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்தொடர்கிற உங்களுக்கு எனக்கும் அதிசயங்களை தேவன் காண செய்கிறவராய் காணப்படுகிறார். And you and I who follow the sound of the shepherd, he'll help us to see the wonders and miracles that he has kept for us. சங்கீதம் 23 இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Psalm 23 and the second verse, can we hear reading? He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me beside still waters. முதலாவது இடம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இருக்குது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. The first part of the verse says, he makes me to lie down in green pastures. முதல் இடம் நம்ம எதை பார்க்கிறோம்னா புல்லுள்ள இடங்கள். First location that we see is pastures. நம்முடைய மேய்ப்பனா இருக்கிற தேவன் தம்முடைய மந்தையா இருக்கிற நம்மை புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிறவராய் காணப்படுகிறார். Our God who is the shepherd and we the flocks, where he leads us to the pastures. இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து கற்பனை பண்ணி பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். We welcome you to imagine along with us. இப்பொழுது இந்த வசனத்துல நம்ம வாசித்தது போல எல்லாரும் உங்களுடைய மனதுல யோசித்து பாருங்க, புல்லுள்ள இடம். நல்ல கற்பனையை பயன்படுத்தி யோசித்து பாருங்க, புல்லுள்ள இடங்கள் எப்படி இருக்கும். Please use your creativity, your imaginations and think how will be the pastures will be. என்ன நிறத்துல இருக்கும் அந்த இடம்? What color will be the pastures? பச்சையா கூட இருக்காது, பச்சை பசேல்னு இருக்கும். பயங்கரமான பச்சையா இருக்கிற இடம், பறந்து விரிந்து இருக்கிற இடம். அப்படிதான் யாராவது சின்ன ஒரு கார்டன் யோசித்தீங்களா? இல்ல, புல்லுள்ள இடங்கள்னு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய கற்பனை எங்க போகுது? பச்சை பசேல்னு இருக்கிற இடம் ஒரு பறந்து விரிந்த இடமா இருக்குது. And we use our imagination when we read this verse. It is a widespread green color pasture. சரி, இந்த புல்லுள்ள இடங்களை நீங்க உங்களுடைய கற்பனையில் யோசித்து பார்க்கும்போது காலையில யோசித்து பார்த்தீங்களா, நைட்டு யோசித்து பார்த்தீங்களா? அதை And when you're thinking, நைட்டு யாராவது யோசித்து பார்த்தீங்களா? ஏன்னா நைட்டில் இருட்டில் புல்லுள்ள இடங்களில் புல்லும் தெரியாது, அதோடைய நிறமும் தெரியாது. ஸோ நம்முடைய கற்பனையில் புல்லுள்ள இடங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது எதை பார்க்கிறோம்? சூரியன் ஒரு பக்கத்துலேருந்து அடிக்குது, நல்ல பசுமையை காட்டுகிற இடமாய் காணப்படுகிறது. and when we imagine about this place, we imagine it is a bright daylight and it is all green color. அதில் இருக்கிற ஆட்டு மந்தைகள் எப்படி இருக்கு உங்களுடைய கற்பனையில்? How is your imagination of the flocks of sheep? சந்தோஷமாய் அதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறினது போல நல்லா சுத்திட்டு இருக்குது. கரெக்டா? It is all so happy and fatty as if the purpose of their lives is fulfilled. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தாவீது இங்க சொல்ல வருகிறாருங்க. That is what David wants to say it here. ஒரு செழிப்பின் அனுபவம், மிகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு சமாதானத்தை தருகிற ஒரு இடத்திற்கு நேராய் மேய்ப்பன் இந்த மந்தையை நடத்துகிறது குறித்து தாவீது இங்க பேசுகிறார். David is talking about the shepherd is leading to a place of all prosperity and joy and happiness. அந்த மந்தைக்கு இங்க புல்லுள்ள இடங்கள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
And for these flocks, this pasture is what they delight. அங்க இருக்கிற தன்னுடைய நேரத்தை மிகவும் என்ஜாய் பண்ணி அனுபவிக்கிற மந்தையா இது காணப்படுகிறது. And it was the flocks who were enjoying their time in this pasture. நம்ம தமிழ்ல நீங்க பார்க்கும்போது புல்லுள்ள இடங்கள் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷ்ல பாஸ்டர்ஸ் பார்க்கிறோம். அதனுடைய எபிரேய வார்த்தையின் மீனிங் பார்க்கும்போது ஒரு புல்லுள்ள இடத்துல அவர்கள் புல்ல சாப்பிட போகிற இடம் மாத்திரம் இல்ல, அந்த இடத்திலேயே இது என்னுடைய சொந்தமான இடம், எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லி ஒரு நிம்மதி இருக்குல்ல, அந்த நிம்மதியின் அனுபவத்தை உணர்கிற ஒரு இடம் தான் இந்த புல்லுள்ள இடங்கள் என்று அந்த அர்த்தம் உடைய வார்த்தையாய் அது காணப்படுகிறது. And in a Hebrew word it means like this, it is to say it is my home and it is my place and I will be satisfied here. என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த இடம், இங்கே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிம்மதியை தருகிற இடமா இந்த இடம் காணப்படுகிறது. It is my own place, I need not to worry about anything else, I'll be more satisfied. And the word means like this. புல்லுள்ள இடங்கள்ல என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய கரிசனையும் தேவனுடைய ஏற்பாடும் காணப்படுகிறது. And what is there in this pasture? It is a concern and provision of God. தேவனுடைய ஏற்பாடு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. The provision of God is over us. இத ஒரு சில வேத விற்பனர்கள் எதற்கு கம்பேர் பண்றாங்க தெரியுமா? ஒரு ஏதேனின் அனுபவத்திற்கு அதை ஒப்பிடுகிறார்கள். The Bible scholars to what they compare with the Garden of Eden. அந்த ஏதேனின் அனுபவம்னா என்ன அனுபவம்? What is an experience of Garden of Eden? எந்த கவலையும் இல்ல, There's nothing to worry about. எந்த கண்ணீரோ வேதனையோ இல்ல, There's no tears or pain. முக்கியமா நம்ம போஷிக்கப்படுவோமான்ற பயமோ சந்தேகமோ இல்ல. There is no doubt whether we'll be fed or not. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், It is the place where the presence of God is there. தேவனுடைய ஏற்பாடு இருக்கிற இடம். It is the place where the provision of God is there. தேவன் எந்த நாள்ல மனிதனை படைத்தார்? In which day that God created man? சொல்லுங்க பார்க்கலாம். 6வது நாள்ல. மனிதன் அந்த இடத்துல வெற்றிகரமாய் வாழுவதற்கு தேவையான காரியங்கள் அனைத்தையும் ஏற்பாடு செய்த பின்பு தேவன் என்ன பண்ணாரு? மனிதனை படைத்து அந்த இடத்துல வைத்தார். When everything was created and provided to man, man was created on the 6th day. அதுதான் ஏதேனின் அனுபவம். That is an experience of Eden. மெய்ப்பன் நம்மை அவர் புல்லுள்ள இடங்களை நடத்தும் பொழுது அவர் உங்களை ஒரு இடத்திற்கு கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் ஏற்கனவே செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். If the shepherd is taking to the pastures, the God is guiding to one location, that means everything to be a victory is already been provided. இந்த ஏதேன் அனுபவம் என்னன்னா, ஒரு புதிய இடத்திற்கு உங்களை கொண்டு போய் தேவையிலோ அல்லது ஒரு இழப்பிலோ உங்களை விடுகிற தேவன் அல்ல, தன்னுடைய ஏற்பாட்டின் மூலம் நிறைவாய் உங்களை பார்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். And God's provision is not to take you to a new place and to make you a failure, but everything is already prepared and provided for your victory. நம்முடைய மேய்ப்பன் நம்மை புல்லுள்ள இடங்களை நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. Our shepherd will take us to the pastures. நம்முடைய வாழ்க்கையில அதிக சவால்கள் ஒருவேளை காணப்படலாம். We may have more challenges in our life. ஆனா மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமாகவே புல்லுள்ள இடங்களில் உங்களை நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். But when we hear to the voice of the shepherd, he will take us to the pastures. குறைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். The Lord is mighty to fill all our less things. இந்த மந்தையினுடைய குணாதிசயங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். And we were pastor was reading about the natures and characters of this flock. மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது. It was very interesting. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது புல்லுள்ள இடங்களையே மேய்த்து என்று விட்டுறோம். ஆனா ஆங்கிலத்துல பார்க்கும்போது he makes me lie down, அங்க மேய்த்து மாத்திரம் இல்ல, நான் ஆறுதலாய் இளைப்பாறுதல் அடைய படுத்து கொள்ளுகிற அனுபவத்திற்கு அளவிற்கு மேய்ப்பன் நம்மை நடத்துகிறாராம். In Tamil it is said the shepherd will take to the pastures, but in English it is said he makes me lie down in the green pastures. படுத்து இளைப்பாறுகிற அனுபவம் தான் எந்த அனுபவம் தெரியுமா? புல்லில் இருக்கிற அனுபவம். Lying and taking rest is an experience to be in the pastures. So அந்த மந்தையினுடைய குணாதிசயத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. And if you see the nature or the character of the flocks, one thing we can understand. அந்த மந்தை, அந்த ஆட்டு மந்தை வந்து சும்மா எல்லா இடத்திலும் போயிட்டு இளைப்பாறுதலா படுத்துறாதான். The sheep or the flocks of sheep will not go anywhere and lie down. ஒரு பாஸ்டர் இப்படியா சொன்னார், பிலிப் கெல்லர் என்று சொல்கிற போதகர் இப்படியா சொன்னார். அவர் அந்த மிருகத்துடைய குணாதிசயத்தை படிச்சதுனால இந்த 4 காரியங்கள் அதோட சிந்தனை இருந்ததுன்னா அது படுத்து இளைப்பாறாதுன்னு சொன்னார். And when Pastor Philip Keller, he has understood the nature of these animals, he has said if these 4 things are there in their mind, it will never lie down. முதலாவது என்ன தெரியுமா? What was the first thing? இந்த இடத்துல நான் படுத்து இளைப்பாறும் பொழுது என்ன ஏதாவது மிருகம் வந்து
தாக்கிறோம், சில அபாயங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சுச்சுன்னா ஒரு நாள் அது இளைப்பாறாது. If I lie down here and if there is an animal comes to attack me or if there is any danger, it will never lie down. ஏன்னா எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். Because always there is a fear. நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் அதிகமா இருக்கும், தூக்கம் வராதுல்ல. Even in our life when we have fear, we can't lie down. அப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு அபாயத்தின் உணர்வு இந்த மந்தைக்கு இருந்ததுன்னா அதால படுத்து நித்திரை செய்து இளைப்பாறுதல் அடைய முடியாது. Like this, if they have fear and if they have the sense of danger, it will never lie down. என்னதான் பார்க்க நல்ல புல்லுள்ள இடமா இருந்தாலும் அந்த மந்தையால அந்த இடத்துல இளைப்பாற முடியாது. Maybe it looks like a very good pasture, but if they have that fear, they will never lie down. இரண்டாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? You know what is the second one? இந்த ஆட்டு மந்தை இவைகள் எல்லாம் மிகவும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் தனியா இருக்கிறது அதனுடைய பலம் இல்ல, அதனுடைய கூட்டத்தோட ஃப்ளாக், அதனுடைய மந்தையோட சேர்ந்து இருப்பது அதனுடைய பலன். And in the nature of it, it never stays alone. It is a social animal. Always they stay together as a flock. அப்போ மத்த அதனுடைய மந்தையில இருக்கிற ஆடுகள் கூட சில பிரச்சனை, சில ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஏதோ இருந்ததுன்னா அதால என்னதான் நல்ல புல்லுல இடமா இருந்தாலும் இளைப்பாற முடியாதா? But if there is any friction between them, though it is a good pasture, they will never lie down. மூன்றாவது, தன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் சரியில்லை, அநேக அதனுடைய ரோமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அந்த உள் என்று சொல்லுவாங்கல்ல, மிகவும் பெரிதாக இருக்கு அப்படின்னா அதில் சில பூச்சி, அதில் வளரக்கூடாத காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அதை இளைப்பாற விடாதான், என்னதான் நல்ல புல்லுள்ள இடமா இருந்தாலும். If the sheep has a lot of flies in their body, it will never rest. It lie down. கடைசியாக மிகவும் கடினமாய் எனக்கு சில குறைவுகள் இருக்கிறது, பஞ்சம் இந்த தேசத்தில் இருக்குது, என்னால் சரியாக சாப்பிட முடியல, இந்த காரியத்தில் என்னால் மேய்ந்து எனக்கு தேவையான அந்த சத்துக்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல என்றது யோசிச்சதுன்னா அதால் இளைப்பாற முடியாது. But if the sheep thinks that I'm not able to eat, if there is a famine, that means they cannot never rest. ஆங்கிலத்தில் நான் அழகாக சொன்னார், ஒன்று ஃபியர், ஃப்ரிக்ஷன், ஃப்ளைஸ் அண்ட் ஃபேமின். இந்த 4 காரியங்களும் பயம், சில பிரச்சனைகள், அதனுடைய சரீரத்தில் இருக்கிற பூச்சி, அது மாத்திரம் இல்ல குறைவுகள், ஒரு பஞ்சம் இருந்ததுன்னா அதால இளைப்பாற முடியாதா? In English it is said if it has fear, friction, flies and famine, it can never lie down. மறுபடியும் நம்ம சங்கீதத்துக்கு வருவோமா? இப்போ Can we come back to the psalm? இரண்டாவது வசனத்தின் ஆரம்பம் எப்படியாக சொல்லுகிறது? The beginning of the second verse says like this. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, He makes me to lie down in green pastures. நான் இளைப்பாற என்னுடைய மேய்ப்பன் என்னை இளைப்பாற வைக்கிறார். My shepherd makes me to rest. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு அபாயம் இல்லாம பயத்தை போக்குறது அந்த மேய்ப்பனாய் காணப்படுகிறார். That was the shepherd who takes away all the fears and all the dangers. அந்த புல்லுள்ள இடத்துல அந்த மந்தை இளைப்பாறுதுன்னா ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா அபாயங்களையும் என்னுடைய மேய்ப்பன் நீக்கி விட்டார் என்கிற ஒரு நிம்மதி அந்த மந்தையினுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. If the flocks of sheep is lying down and resting, that means the shepherd has cleared all the sense of dangers. அது மாத்திரம் இல்ல, எனக்கு மற்ற மந்தையோடு இருக்கிற பிரச்சனைகளை, ஃப்ரிக்ஷனை, வேற எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் என்னுடைய மேய்ப்பன் அதை தீர்த்து சமாதானத்தை தருவார் என்கிற நிம்மதி அந்த மந்தையினுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. And the flocks of sheep had a thing that my shepherd has cleared out all the friction with all the other flocks of sheep. மூன்றாவது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்கள், என்னுடைய சரீரத்துக்கு வியாதியை கொண்டு வருகிற காரியங்களை என்னுடைய மேய்ப்பன் பார்த்து கொள்வார் என்கிற நிம்மதி அந்த மந்தையினுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. And these flocks of sheep had a sense, my shepherd will take control of all these sickness and diseases and flies which comes in my body. கடைசியாக என் தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை அதன் மத்தியிலும் என்னுடைய மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மந்தையினுடைய இருதயத்தில் காணப்படுகிறது. And the flocks of sheep had the greatest hope, whether there is famine all over the land, my shepherd will take me into the green pasture. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Beloved, we want to encourage you today. தேவன் உங்களை புல்லுள்ள இடத்துல மேய்ப்பனாய் நடத்தும் பொழுது இந்த 4 காரியங்களை அவர் மாற்றி போட வல்லவராய் காணப்படுகிறார். The Lord is a shepherd and he takes you to the pasture. These 4 things he will remove it. அநேகருக்கு இந்த காலத்துல ஏகப்பட்ட ஃபோபியா இருக்குது. Many has some lot of phobia these days. எதை பார்த்தாலும் பயம். Whatever they see there is a fear. கர்ப்பாம்பூச்சி பல்லியில இருந்து ஆரம்பிச்சு எதிர்காலத்தை குறித்து மரணத்தை குறித்து வரைக்கும் பயம் இருக்குது எல்லாருக்கும். There is a phobia for the cockroaches and lizards and they are feared about the future also. தேவனுடைய மேய்ப்பனா இருக்கும் பொழுது எல்லா பயங்களையும் மாற்றி போட என்னுடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். And if the Lord is your shepherd, he will remove all
the fears. வசனம் சொல்லுது தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். And the Lord has not given the spirit of fear, instead he has given the knowledge and wisdom and joy. மேய்ப்பன் பயத்தை மாற்றி போடுவாருங்க. And the shepherd will remove the fear. புல்லுள்ள இடத்துல உங்களை நடத்துறாருன்னு வெச்சுக்கோங்களேன், அவர் உங்களுடைய பயத்தை மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். He's leading you to the pastures, that means he's removing the fear. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு இருக்கிற எல்லா சமாதான குறைச்சலையும் என்னுடைய மேய்ப்பன் மாற்றி போட வல்லவராய் காணப்படுகிறார். My shepherd is mightier to remove all the frictions around you. அநேக ஜனங்களுடைய வார்த்தைகள் அவருடைய சுபாவங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. Many words of others have hurted us. புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பன் உங்களை நடத்தும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற என்னுடைய மேய்ப்பன் வல்லவராய் காணப்படுகிறார். And when the shepherd guides you to the pasture, my God is mighty to remove everything. கடினமான இடங்களிலும் சமாதானத்தை தருகிற தேவன் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். Even in the hardest place, my shepherd will give you that peace. உங்களுடைய சரீரத்திலே சுகத்தை தருகிறது என்னுடைய மேய்ப்பனாய் காணப்படுகிறார். It is my shepherd who heals and does miracles in your body. எந்தெந்த காரியெல்லாம் உங்களுடைய தேவனுடைய சமூகத்தை இளைப்பாற விடாம சரீரத்தில் அநேக வியாதிகள் காணப்படுது, இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பரிபூரண சுகத்தை உங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். Whatever the places in your body which is not making you to rest, we are saying in the name of Jesus, it will be delivered by the shepherd. மேய்ப்பன் நடத்துகிற முதலாவது லொகேஷன், ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த இடம் தெரியுமா? ஒரு புல்லுள்ள இடத்தின் அனுபவமாய் காணப்படுகிறது. Where is this all happening? It is a place where the first location where the shepherd is guiding us. அந்த புல்லுள்ள இடங்களிலே மாத்திரம் நம்மை மேய்த்து விட்டு விடுகிற தேவன் அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். He never leaves us in the place of the pasture but takes us to the water. நான் இப்படியாக சொல்லுவேன், எப்போ புல்லுள்ள இடத்துல உங்களை நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும், எப்போ அமர்ந்த தண்ணீர் அண்டையை நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். And God knows when to take you to the pasture and when to take you to the still water. புல்லுள்ள அனுபவங்களில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? என்னதான் நடந்தாலும் என்னுடைய நேரத்தின்படி இல்ல, தெய்வீக காலத்திற்கு நான் காத்திருப்பேன். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Whatever is said, I will wait for the divine season of God. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். The Lord is mighty to exalt you at the right. என்ன முடிவு காணப்படுகிறது? In the green pasture, what is the end of it? மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்றாரா? என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார். In Psalm 23:3 he says, he restores my soul, he leads me in the path of righteousness for his name's sake. கடைசியாக புல்லுள்ள இடங்களிலே ஆத்துமாவை தேற்றுகிற மேய்ப்பன் நம்மோடு இருக்கிறார். And in the pastures our God is there to restore our soul. ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்கன்னா உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Maybe if you come tired and weary in your heart, we want to encourage you. வாழ்க்கையில வெற்றி பெறுகிறதுக்கு ஒரே வழி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் டயர்டா தான் இருக்கேன்னு அநேகர் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. Many are saying, I have to run and run to attain my victory. மேய்ப்பன் ஓட சொல்லி உங்களை நடத்தும் போது ஓடுங்க, ஆனா அதே நேரத்தில் புல்லுள்ள இடங்களிலே அவர் உங்களை படுக்க செய்யும் போது இளைப்பாற ஆயத்தமா இருங்க. And when the shepherd says to run, please run, but at the same time he takes you to the pasture and lie down, please lie down. ஏற்ற காலத்திலே ஏற்ற வேகத்திலே தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். At the right time, at the right speed he will guide you. அவர் நடத்துகிற அந்த புல்லுள்ள இடங்களிலே தான் நம்மை தேற்றுகிற அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். And in the pastures he gives us the experience of comforting. இரண்டாவது ஒரு இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். Second we are going to see our next location. 23வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Psalm 23 and the 4th verse. Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இரண்டாவது இடம் எங்க தெரியுமா? இப்ப நம்ம நடத்தி செல்கிறார் பள்ளத்தாக்கிலே தேவன் நம்ம நடத்தி செல்கிறார். Second place where he takes us is to the valley. பள்ளத்தாக்கின் ஊடாய் தேவன் வெற்றியாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். The Lord is mighty through the valley to the victory. இப்பொழுது பள்ளத்தாக்கு என்று நாம் சொல்லும் பொழுது இரண்டு அல்லது பல உயரமான இடங்களுக்கு நடுவிலே இருக்கிற தாழ்வான ஒரு இடம் தான் பள்ளத்தாக்கு. Valley means it is a low place among all higher places surrounding. அநேக நேரத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்கும்போது வேதம் பள்ளத்தாக்கு குறித்து பேசும்பொழுது நாம் எதிரிகளால் சூழப்படுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. அநேக நேரத்தில் when we see spiritually, that means we have been surrounded by our enemies. வேதத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 60 முறை பள்ளத்தாக்கு அது எழுதப்படுகிறது. In the Bible, for almost 60 times it is mentioned about the valley. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கை குறித்து வேதத்தில் 60 முறை நம்ம பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். 60 times we can see in the scripture that it is mentioned valley. அதுல அதிகபட்சமாய் பள்ளத்தாக்கை குறித்து வேதம் பேசும்பொழுது நியாய தீர்ப்பை குறித்தும் யுத்தங்களை குறித்தும் பிரச்சனைகளை குறித்துமே பேசுகிறது. And most of the time, among the 60 times in the valley, it always speaks about the judgment and problems there. அநேக தேசங்கள் யுத்தத்துல சந்திக்கிறது எங்க தெரியுமா? பள்ளத்தாக்குல. In many countries where they the place where they fight is in the valley. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்ததும் அநேக பள்ளத்தாக்குல காணப்படுகிறது. Many they lost their life in the valley. சோ இந்த வேதம் 60 முறை மென்ஷன் பண்ணுகிற இந்த பள்ளத்தாக்குன்ற வார்த்தையை எங்க சொல்லுகிறதோ பெரும்பான்மையான இடத்துல அது நியாய தீர்ப்பு குறித்தும் பிரச்சனைகளை குறித்தும் பேசுகிறது. And many 60 times it is mentioned in the Bible, most of it says about problems and judgment. ஆனா மீதி இருக்கிற ஒரு சில இடங்களிலே இந்த சங்கீதம் 23 ஒரு இடமாய் காணப்படுகிறது. But the rest of the places when it says in the valley, it is also there in Psalm 20. இங்க எதை குறித்து தெரியுமா பேச வருது இந்த பள்ளத்தாக்கு? Today what does it speak about here? உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை குறித்து இந்த பள்ளத்தாக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. And this valley speaks about the biggest hope for you and me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த பள்ளத்தாக்கு நமக்கு காண்பிக்கிறது. This valley shows the greatest hope, says, and though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். புல்லுள்ள இடங்கள் அந்த இடத்தின் காலத்திற்கும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு இந்த காலத்திற்கும் ஒரு சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது. The few differences there in the season of the pasture, now into the shadow of the valley of death in the valley. முதலாவது இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பார்த்தோம், he makes me lie down, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அதாவது நல்லா சாஞ்சி படுத்து நான் இளைப்பாறுகிற அனுபவத்திற்குள்ள தேவன் நடத்துகிறார். And in the pasture we see in English, he makes me to lie down. That means he made me to rest and lie down and take comfort there. இந்த 4வது வசனத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே படுத்தாலும் இருக்குதா, ஓய்வு எடுத்தாலும் இருக்குதா? இல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். And it in the 4th verse, though I walk through the valley of the shadow of death, is it saying lying down or resting? It says walking. நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான நேரங்களிலே வித்தியாசமான காலங்களிலே தேவன் வித்தியாசமாய் நம்மை நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். In the different times, in the different season, our God is mighty to guide us. அந்த புல்வெளியின் நாட்களிலே இளைப்பாற வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் நடத்துகிறபடி In the season of the pasture, according to the guidance of God, it's a time to ஆனா rest. இந்த பள்ளத்தாக்கின் நேரத்துல நாம் நடந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். But in the time, in the season of the valley, we have to walk and go forward. இது குறித்து நான் மறுபடியும் வாசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் வேடிக்கையா பார்த்தேன். And when the pastor was meditating about it, there is something very interesting. தாவீது என்ன சொல்லுகிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்ன செய்கிறாரா? நடந்தாலும். What did David say? He says, I walk through the valley of the shadow of death. முதல் 3 வார்த்தைகள் மிகவும் பயங்கரமா இருக்குல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. சோ அவருடைய ஜீவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை என்கின்ற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. அங்க என்ன பண்றாரா இவரு? நடந்து செல்கிறார். And in the first experience that he was walking through the shadow of the death, it is a very horrible situation. What was he doing? He was walking. நம்ம நடந்து செல்லும் பொழுது ஒரு சாலையில் நம்ம செல்றோம், ஏதோ ஒன்று நம்ம நோக்கி இடிக்க வருது, மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த காலத்தை என்ன யோசிச்சுக்கோங்களேன், ஒரு அபாயம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் வேகமாவது நடக்க ஆரம்பிப்போம். நடந்து போகிற அதே வேகத்தில் இல்லை, கொஞ்சம் வேகமாக. நிறைய பேர் தெரிச்சு ஓடுறதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் நான், அபாயம் வருதுன்றதை பார்த்து. And if you're walking in the streets and if you sense any danger, you don't go slowly walking. We run away from that place. சங்கீதத்துக்கு மறுபடியும் வருவோமா இப்போ? Can we come back to the psalm? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். சரிங்களா? இதற்கு அப்புறம் தாவீது நான் பொல்லாப்பிற்கு பயப்படேன் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் நடந்து போகும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு தேவன் அவரோடு இருந்து அவரை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? When he is going through the valley of the shadow of death, he need not to say I fear no evil, because we can already know that he is walking. That means he has no fear. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் காமா நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அவரோடு இருந்து எல்லா பொல்லாப்பிற்கும் விலக்கி தேவன் என்னை பாதுகாத்து கொள்ளுவார் என்கின்ற ஒரு பெரிய தைரியம் அவருடைய இருதயத்தில் இருக்கனால தானே. And if a man can walk through the shadow of death, that means that God is with him and he fears no evil. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்கிறது என்கின்றது ஒரு பெரிய அடையாளம். என்ன தெரியுமா? என்னுடைய தேவன் என்னுடைய மேய்ப்பர் பொல்லாப்பிற்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்வார். And if you're walking like this in this kind of danger situation, one thing is understood, that the God is with him. அநேக நேரங்களில் சில காரியத்தை குறித்து நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அந்த காரியம் நடந்தாலே பாதிப்பு கம்மியாக
பயனுள்ளதா இருக்கும். அதை பத்தி யோசித்து பயப்படுகிறதுல அநேகருக்கு பயங்கரமான பாதிப்பு வந்துருச்சு. Many has a fear that some things will happen more than the result of it. They will be affected more because of the fear. நம்முடைய மெய்ப்பன் நம்மோடு இருக்கிறபடினால ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு இருக்கு, ஒரு பெரிய தைரியம் இருக்கு. என்ன தெரியுமா? பொல்லாப்பிற்கு ஒரு நாளும் பயப்படாம நடந்து செல்ல முடியும். And because our God is with us, one thing, the greatest hope that we have, that we fear no evil. இதை குறித்து நான் யோசிக்கணும். தேவன் ஒரு காரியத்தை பேசின அநேகர் சில காரியங்களை புதிதாய் துவங்கி முடிக்கிறதுக்கு ரொம்ப பயத்தோட இருக்கிறீங்க. Many are in fear to start new things than to finish it. ஏன்னா நான் இந்த காரியத்தை ஆரம்பிச்சேன்னா எதிரி இப்படி இதை குழப்பி விட்டுருவான், இந்த காரியம் தோல்வியில முடியும் என்று பயத்தோட இருக்கீங்க. தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களோடு இருக்கும்போது ஒரு பொல்லாப்பு உங்களை நோக்கி வராது. தேவன் என்ன காரியத்தை உங்கள் மூலமாய் துவங்குகிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்க என்னுடைய தேவன் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். And many are in the fear that if I start this, enemy will come and stop it. Now, we are saying in the name of God, if the God is with you, there is no fear for the evil. He who started will finish it out. இப்ப நம்மோடு இருக்கும்போது ஒரு பெரிய தைரியம் நமக்கு இருக்குதுங்க. And when God is with us, we have the greatest boldness. வேறொரு உண்மையை இந்த பள்ளத்தாக்கிலே நாம் புரிந்து கொள்கிறோம். We are understanding one more truth in this valley. நம்முடைய மெய்ப்பனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது பொல்லாப்பினுடைய பிரசன்னம் இல்லாம போகும்னு நான் சொல்லல, ஆனா பொல்லாப்பை கண்டு பயம் ஒரு நாளும் இருக்காது. When the shepherd presence is there, that means we are not saying there will be no evil, but there is be no fear of evil. உங்க கூடயே மெய்ப்பன் வராருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லல, ஆனா பொல்லாப்பை கண்டு ஒரு நாள் நீங்க பயப்பட மாட்டீங்க. And if the shepherd is there along with you, there will be no problem and you will not be feared of this evil. அப்படின்னா என்ன? சில பொல்லாப்புகள் நமக்கு எதிராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. There are chances of evil coming towards us. ஆனா சொல்லுப்பா, நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். But we will not fear. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. மெய்ப்பன் என்னோடு கூட The இருக்கிறார். shepherd is with me. வசனம் தெளிவா சொல்லுது, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் என்ன செய்யும்? அப்படின்னா என்ன? சில ஆயுதம் எழும்புங்க. That means few weapons will rise, but it will not prosper. ஆயுதமே எழும்பாதுன்னு இல்ல. It's not like weapons will not come. ஆனா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிராக அதால கிரியை செய்ய முடியாது. ஏன்னா மெய்ப்பன் உங்களோடு இருக்கிறார். The shepherd is with you. Any weapon that comes against you shall not prosper. சில காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே பயப்படுகிற நாட்கள் இன்றோடு முடிந்தது இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus, the days of fear have gone from today. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த குறிப்பை நான் கடன் செல்ல விரும்புகிறேன். I want to say one more thing and go to the next. வசனத்தின் முடிவு எப்படியா சொல்லுது? உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நாம் தேவனால் தேற்றப்படுகிற அனுபவம் இந்த பள்ளத்தாக்கிலே தான் காணப்படுகிறது. And to be comforted by God is there in this valley. சில பள்ளத்தாக்கின் சூழ்நிலைக்குள்ள நடந்தவங்களுக்கு இன்றைக்கு சாட்சியா சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் மாத்திரம் என்னை தேற்றி இருக்கிறார். And we believe when you're walking through the valley, you can say that's a testimony saying God has comforted me. நாம சந்திக்கிற சில சூழ்நிலைகள்ல மனிதனுடைய வார்த்தையால ஒரு நாள் நம்ம ஆறுதலே படுத்த முடியாது. The situation what we are facing, man's words cannot console us. ஆனா மெய்ப்பன் நம்மோடு இருந்து தம்முடைய கோலினால் அவருடைய தடியினால நம்மை தேற்றி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். When the shepherd is with us by his rod and his staff, he will comfort us. இந்த பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is mightier to lead us in this valley. மரணங்களின் பள்ளத்தாக்கில் நீங்க நடக்க போறீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில பயம் இல்ல, ஏன்னா மெய்ப்பன் உங்களோடு இருக்கிறார். You are going to walk through the valley of the shadow of death. There will be no fear for evil because the shepherd is with you. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். Last we'll meditate one thing. 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் தியானிக்கலாமா? Psalm 23 and the 5th verse can we read? You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மெய்ப்பன் எதற்கு நேராக நடத்துகிறார் தெரியுமா? பந்திக்கு நேராய் தேவன் நம்மை நடத்துகிறார். And where he directs us to the next location, he takes us to the table. ஆங்கிலத்துல டேபிள்னு பார்க்கிறோம். ஒரு மேஜை, ஒரு பந்தி, அதிலே வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பந்தி என்று நாம் தமிழ்ல சொல்லுகிறோம். So in English it is said table, but all the food prepared over the table is a feast that we say. அந்த மேஜை, அந்த டேபிள் இருக்குதுன்னா அது எதை குறிக்குதுன்னா தேவனோடு நமக்கு தனிப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. And this table, what does it mean? That means we'll have a personal experience with God. ஓகே, நம்ம முதல் குறிப்பில் நம்முடைய கற்பனையை செய்தோம். இப்போ மறுபடியும் ஒரு காரியத்தை செய்ய பார்க்க போகிறோம். இந்த இடத்துல
பந்தின்னு விட்டுருங்க, ஆங்கிலத்துல பார்த்தப்போ டேபிள்னு சொன்னா என்ன காரியம் உங்களுடைய மைண்ட்ல வருதுன்றது சொல்லுங்க எனக்கு. So now you will imagine, if you say table, what do you think in your mind? இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது பந்தி டேபிள் அவங்க சொல்லும்பொழுது அந்த டேபிளோட ஹைட் 2 அடி கூட இருக்காதான், 1 2 மிஞ்சு போனா 2.25 அடிக்குள்ளதான் அந்த டேபிள் இருக்குமா அந்த In பந்தி. the Old Testament, if they say the table is only 1.5 feet, 2 feet, maximum and 2.25. அப்படின்னா என்ன, அதை சுற்றி எல்லாரும் கீழே அமர்ந்து ஒரு ஐக்கியத்தை அவர்கள் வார்த்தையை பரிமாறிக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு தங்களுடைய உறவை வளர்த்து கொள்ளுகிற அனுபவத்தை தான் இந்த பந்தி காண்பிக்கிறது. That means everyone was sitting around the table, they had a fellowship, exchanging their love. அவர்கள் வந்துட்டு மிகவும் வேகத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே கீழே உட்கார மாட்டாங்க, நின்றுட்டே வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நேரம் செலவழிக்க வந்தவங்க தான் நம்ம என்ன செய்வோம், கீழே அமர்ந்து அந்த பந்தியை சுற்றி உட்கார்ந்து அந்த உறவை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை இந்த பந்தி காண்பிக்கிறது. Those who are in a hurry cannot come and sit on the table, they will just walk by. But those who are sitting, that means they are in a fellowship and exchanging their love. நம்முடைய மேய்ப்பன் நமக்கிட்ட ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். Our shepherd is preparing a table. அப்படின்னு என்ன தெரியுமா, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை உறவை நம்ம இன்னும் பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மேய்ப்பன் நமக்கு கொடுக்கிறார். The shepherd is giving in a next chance to improve the fellowship with him. புல்லுள்ள இடத்துல நடத்தின அதே மேய்ப்பன், பள்ளத்தாக்குல அது நடத்தின அதே மேய்ப்பர் இந்த பந்திக்கு நம்ம நடத்துகிறார்னா ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா, தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் வளர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. If the shepherd can take us to the pasture, if they take us to the valley, if the shepherd is taking to the table, that means we have to renew the fellowship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மாத்திரம் இல்ல, தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து தேவனோடு வளருகிற அனுபவமாய் காணப்படுகிறது. Not only the fellowship, but to remember the covenant that we made along with God. மாதம் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னது, தேவனுடைய பந்தி ராபோஜனம் சொல்லுகிறோம். the table of the Lord சொல்லுவாங்க, தேவனுடைய அந்த பரிசுத்தம். அது நம்ம இந்த பந்தியில் என்ன செய்கிறோம், இயேசுவினுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவர் நம்மோடு செய்த இந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டு அவரை நினைவு கூர்ந்து அவரோடு இருக்கிற உறவிலே வளருகிற ஒரு பந்தியாய் அது காணப்படுகிறது. Every month we follow one thing, the table of the Lord. That means not only the fellowship, but we are remembering the sufferings of God and the covenant that we made with God. அதே போல மேய்ப்பன் நம்மை பந்திக்கு நேரா நடத்தும் பொழுது மேய்ப்பனோடு இருக்கிற உறவு நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று மேய்ப்பன் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். And when the shepherd takes us and prepares us a table, that means he's expecting to have more closeness and fellowship with God. இரண்டாவது, இந்த பந்தியில நான் ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நான் பார்த்தேன். Second, pastor saw an interesting fact in it. இந்த பந்தியில நம்ம கூட 2 பேர் இருக்கிறாங்க. There are 2 other people along with this table. மேய்ப்பன் இருக்கிறாரு, There is a shepherd, ஏன்னா அவர் தான் பந்தி அமைச்சு கொடுத்தாரு. because he is the one who prepared the table. அடுத்து யார் இருக்கிறா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்துருக்கள். Second, enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. And you prepare a table before in the presence of my enemies, that the table that we prepare will never invite the enemies. என் வீட்டில் இருக்கிற டேபிள் பந்தியில எனக்கு பிடிக்காதவங்கள தான் நான் கூப்பிடுவேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு, அது இயல்பு தான். ஏன்னா நமக்கு செட் ஆறவங்க, நமக்கு தெரிந்தவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவங்க தான் எங்க இருப்பாங்க, நம்முடைய பந்தியில இருப்பாங்க. It is a human nature that we don't invite enemies, but all the people that we like, we wanted to have a fellowship, we'll invite them. ஆனா என் மேய்ப்பன் அப்படி இல்ல. But my shepherd is not like that. மேய்ப்பனும் இருக்கிறாரு, Shepherd is also there. சத்துருக்கள் எதிரிகளும் நம்முடைய பந்தியில இருக்கிறாங்க. But the enemy is also there around the table. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கானா, but there is a big difference. அந்த பந்திக்கு வெளியில உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மிரட்டி இருக்கலாம், அநேக எச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா பந்தியில் இருக்கும் பொழுது உங்களை எச்சரிப்பு கொடுக்கிறதுக்கோ மிரட்டுறதுக்கோ உங்களுடைய சத்துருக்கள் இங்க வரல. உங்களுடைய உயர்வை தங்களுடைய கண்களிலே பார்ப்பதற்காக அந்த மேய்ப்பன் உங்களுடைய சத்துருக்களை அந்த பந்தியில் அமர செய்திருக்கார். விசுவாசிக்கிற உங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், உங்களை மிரட்டுவதற்கும் உங்களுக்கு எதிராய் தீமையை செய்வதற்கும் இல்ல, தேவன் செய்கிற அபிஷேகத்தையும் உயர்வையும் தங்கள் கண்கள் மூலமாய் சாட்சிகளாய் பார்ப்பதற்கு சத்துருக்களை தேவன் அந்த பந்தியில உட்கார வைத்திருக்கிறார். The Lord has kept the enemies right before you, not to hurt you or fear you, but to show them that you are exalted by His anointing. சத்துருக்களை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க. Do not be fear against your enemies. ஏன் தெரியுமா, மேய்ப்பன் உங்களோட இருக்கிறார். Because the shepherd is with you. எத்தனை பந்தியில உட்கார்ந்து எத்தனை பேர்ட்ட அசிங்கப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. We don't know how many tables you sat and be ashamed. ஆனா இந்த நேரத்துல மேய்ப்பன் உண்டு பண்ணுகிற இந்த பந்தியில் நீங்க அமரும் பொழுது உங்கள் தலையை தேவன் உயர்த்த வல்லவராய் அவர் காணப்படுகிறார். But when you are sitting in the table of the shepherd, your head is lifted high. இது அவமானத்தின் இடம் இல்ல,
அபிஷேகத்தின் இடமாய் காணப்படுகிறது. It is not a place of shame, but the place of anointing. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். You will anoint my head. அபிஷேகம் ஒரு நாளும் வீணா நடக்காது. அபிஷேகம் நோக்கத்தோட தான் நடக்கும். Anointing will not be done in vain, but for a reason. ராஜாக்களுக்கான அபிஷேகம், ஆசாரியர்களுக்கான அபிஷேகம், அதே போல உங்கள் வாழ்க்கையில என்ன நோக்கத்தை அவர் வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் உங்களை அபிஷேகித்து உங்களை ஆயத்தப்படுத்த என்னுடைய மேய்ப்பன் வல்லவராய் காணப்படுகிறார். Anointing for the king, anointing for the priest, for what reason he has kept, he will anoint you for that. இந்த நேரத்தில் தேவன் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்த நான் சொல்றேன். தாவீதுக்கும் யெகூவுக்கும் பார்த்தீங்கன்னா ரகசியமா அபிஷேகம் நடந்தது. தேவன் சொல்ற உங்களுக்கு அப்படி இல்லை. மெய்ப்பன் அந்த சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாக பரஸ்யமாக எல்லா கண்களும் பார்க்கிற நேரத்தில் சத்துருக்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். For David it was anointing was secretly done, but you and me it is not like that. We will be anointed right before our enemies. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது வேற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. என்ன தெரியுமா? என் பாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். பாத்திரம் நிரம்புகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிறது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். If your cup is full, it's a blessing for you, but when it runs over, it is blessing for around you. நம்முடைய மெய்ப்பன் நம்மை நடத்தும் பொழுது நம்மை அபிஷேகிக்கும் போது நிரம்பி வழிகிற அனுபவத்தை நமக்கு தர வல்லவராக When the இருக்கிறார். shepherd leads us, our cup will run and overflow. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்கு நான் துதிக்கிறோம். Thank you for this beautiful anointed day. புல்லுள்ள இடங்களில் ஊராயங்களை நடத்துகிறபடினால் நன்றி. Lord, we thank you, you will take us to the pastures. பள்ளத்தாக்கின் மத்தியில் எங்களை நடத்துகிறபடினால் நன்றி We அப்பா. thank you for thou art taking us in the valleys. பொல்லாப்பை கண்டு ஒரு நாள் நாங்க பயப்பட மாட்டோம். We will not fear against evil, Lord. பந்திக்கு நேராக எங்களை நடத்துகிறபடினால் நன்றி. We thank you for thou art taking to the table. உம்மோடு இருக்கிற உறவில் அதிகமாக நாங்கள் வளர எங்களுக்கு பலன் தருவீராக. Lord, give us the strength to grow up in the fellowship with you. சத்துருக்கள் முன் எங்கள் தலையை நீ உயர்த்த போகிறபடினால் நன்றி Lord, ஆண்டவரே. we thank you for thou art going to lift our head against our இந்த enemies. எல்லா இடங்களையும் தாண்டி ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டிற்கு நித்தியமாய் உம்மோடு இருக்கிற இடத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மேய்ப்பனே. Lord, after everything, we thank you for thou art going to take it to the house and we will stay with you forever and ever. நீர் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி நோக்கத்தோடு ஆண்டு அவளை நடத்த போகிறபடினால் நன்றி. Lord, we thank you for a reason you're going to anoint them and guide them. அற்புதங்களை செய்வீராக. You do miracles, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father, we pray. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதல் ஆளுகை ஆறுதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்